மிஷினை வந்து டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு ஷட்டில் இருக்கு இல்லைங்களா, பார்த்துருப்பீங்களா? சின்ன மிஷினில் ஷட்டில் இருக்குது. பெரிய மிஷினுக்கு வந்து ஹூக் செட்டுன்னு சொல்லுவீங்க, சரிங்களா? இந்த ஷட்டில் வந்து நாட் போடும்போது நீடிலோட ஐ கண்ணு ஹோல்ஸு அந்த நீடில் ஐக்கு மேலே வரும். அப்போ தான் இந்த ஷட்டில் போய் இந்த நாட் போட முடியும். சில டைம் நீடில் பார் மேலே ஏறி இருக்கும், கீழே இருக்கும், அப்போ தையல் வராது. மெதுவாக அடிக்கும்போது தையல் வரும், ஃபாஸ்ட்டாக அடிக்கும்போது தையல் வராது. ஏன்னா டக்குன்னு இது மேலே ஏறிடும், தையல் வராது. அப்போ என்னன்னா தையல் ஸ்கிப் ஆகும். தையல் விட்டு விட்டு வருதா, 10 தையல் வரும், 2 தையல் வராது, 10 தையல் வரும். இப்போ உங்களுக்கு ஊசியை மாற்றி பார்ப்பீங்க, ஊசியெல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், எதனால இப்படி அப்படின்னு பார்ப்பீங்க. இந்த ஊசிகள்லாம் என்னன்னா ரவுண்டு வந்து இது ஃப்ளாட் வந்து ஹாஃப் ஃப்ளாட் இருக்காது, முக்கால்வாசி ரவுண்ட் இருக்கும், கால்வாசி தான் அந்த ஃப்ளாட் இருக்கும். அதில் வந்து என்ன ஆகுனா அந்த ஃப்ளாட்டு கம்மியாக இருக்கறனால ஊசி தள்ளி போயிடும். அப்போ நூலை எடுக்கிறதுக்கு இது சிரமப்படும். இப்போ நான் சொல்கிற ஊசி வந்து நல்ல ஃப்ளாட் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக அது வந்து நூலை எடுக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அடுத்தது த்ரெட்டு ஒன்று வந்து நம்ம காட்டன் த்ரெட் வாங்குவோம், அப்புறம் பாலிஸ்டர் த்ரெட் வாங்குவோம், அதுக்கப்புறம் இன்னொன்று எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்கு இல்லைங்களா, நைலான் த்ரெட்டு அது வச்சுங்களா, அந்த த்ரெட்டு வாங்குவோம். இப்போது இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நம்ம காட்டன் த்ரெட்டு பாலிஸ்டர் த்ரெட்டு நம்ம மிஷினில் வாங்குகிறோம் இல்லைங்களா, இதில் என்ன பிரச்சனைனா 2 ட்விஸ்ட் வரும், 2 திரி 3 திரி வரும். பேண்ட்டுக்கெல்லாம் வந்து 3 திரி தான் வாங்குவாங்க, ஏன்னா கொஞ்சம் திக்காக இதாக. ஆனால் உங்களுக்கு ப்ளவுஸு மற்ற ஐட்டமெல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் 2 திரி இருப்பாங்க. அது 2 ஃப்ளை 3 ஃப்ளை அப்படிம்பாங்க. நீங்கள் நிறைய ட்விஸ்ட் வருதுன்னு வைங்களேன், இந்த ட்விஸ்ட்டில் வந்து அது 3 ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஒன்றில் சுற்றி இப்படி சுற்றி இப்படி எடுக்கும்போது என்ன ஆகுனா இந்த ட்விஸ்ட் இங்கே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும், அந்த திரிகளை எடுத்துரும். அதுக்கு தான் அந்த 3 இது. ஆனால் நீங்கள் ஒன்றில் தான் போடுவீங்க, ஒன்றில் தான் போடணும். ஆனால் அந்த மாதிரி நூல் வரும்போது ஒரு 3 சுற்றி எடுத்து கீழே போய் அந்த டென்ஷனுக்கு வந்ததுன்னா அந்த இது ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிடும். அடுத்தது இப்போ பவர் மிஷின் நான் சொல்கிறேன். பவர் மிஷினில் வந்து உருண்டை ஊசி தான், ரவுண்ட் நீடில் தான். ரவுண்ட் நீடிலுக்கு அந்த சின்ன நீடிலுக்கு என்ன இதுனா பேக்கெட்டில் வந்து டிபின்னு போட்டிருக்கோம். டிபின்னா உருண்டை ஊசி, ஹெச்ஏனா சின்ன மிஷின் ஊசி, இதுதான் ஹெச்ஏ டிபி. இந்த டிபிங்கிறது உருண்டை, ஹெச்ஏங்கிறது ஒன் சைடு ஃப்ளாட்டு. அப்புறம் அதில் வந்து நம்பர்ஸ் போட்டிருப்பேன். எப்படி போட்டிருப்பான்னா, இப்போ 16 நம்பர்னா 100/16 போட்டிருப்பான், 14னா 90/14 போட்டிருப்பான், சரிங்களா? அப்புறம் 18னா 110/18 போட்டிருப்பான். இதுதான் அந்த நீடிலோட இது. இப்போ பவர் மிஷின்ங்கிறது என்னென்னா, இப்போ சின்ன மிஷினுக்கு பவர் மிஷினுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, இந்த மிஷினுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா சேம் இதே தான். அது என்னென்னா ஹை ஸ்பீடு மோட்டர் கொடுத்துருக்கான், டேபிள் ஹெவியாக கொடுத்துருக்கான், மிஷின் வந்து வைப்ரேட் ஆகாத அளவுக்கு ஹெவியாக கொடுத்துருக்கான். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதில் வந்து நீங்கள் ஆயில் விடணும். அப்புறம் அதில் வந்து அது செல்ஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில். அதில் கீழே ஒரு பம்ப் கொடுத்துருப்பான், அந்த பம்ப் வந்து அந்த ஆயிலை ஷக் பண்ணி எடுத்துகிட்டு போகும். அது லைட் லிக்விட் பேரஃபின் எல்எல்பி ஆயில். அந்த ஆயில் தயவுசெய்து சொல்கிற தேங்காய் எண்ணெயோ கெரோசினோ மிக்ஸ் பண்ணாது, ஆச்சுங்களா? கெரோசின் வந்து மிஷினை சீக்கிரம் தேய்மானம் உண்டாக்கும், தேங்காய் எண்ணெய் வந்து அப்படியே போய் இப்போ மிஷின் ஆயில் ஒரு ட்ராப்பு, தேங்காய் எண்ணெய் இங்கே ஒரு ட்ராப் இங்கே விட்டுட்டு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பறக்கிற தூசி அத்தனை தேங்காய் எண்ணெய் இழுத்து வச்சுக்கோ. அந்த மிஷின் ஆயிலில் வந்து தூசி இருக்காது, அவ்வளோவா தூசி இருக்காது, சரிங்களா? அதனால என்னென்னா தேங்காய் எண்ணெய் வந்து அந்த டஸ்ட்டை அப்சர்வ் பண்ணி, அதனால் தேங்காய் எண்ணெய் கெரோசின் மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம். மிஷினில் வந்து இப்போ ஆர்டினரி மிஷினில் 3 பார்ட் வரும். ஒன்று வந்து பெடல், டேபிள், மிஷின் டாப், இந்த 3 வருதா? அதில் வந்து இந்த பெடலோட வேலை என்னென்னா, நீங்கள் மிதிக்கும் போது உங்களுக்கு வந்து கீழே அந்த வீல் வரும், மிஷின் வீல், அந்த ஸ்டாண்ட் வீல் வந்து அந்த வீல் வந்து மேலே மிஷினோட பேண்ட் வீல் இருக்குல்ல, அதையே ஜாயின் பண்ணி ரொட்டேட் பண்ணுறது, சரிங்களா? இப்போ மேலே மட்டும் ஆயில் இல்லை, கீழே அந்த மூவ் ஆகக்கூடிய ஜாயின்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அத்தனைக்கும் ஆயில் விடும். அதில் வந்து இப்போ கீழே ஸ்டாண்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் லெக்கு, ரைட் லெக்கு, சென்டரில் வர்றது பிரேஸ், இந்த 2 சைடில் இருக்கிறது லெக்கு, இந்த சென்டரில் வர்றது சென்டர் பிரேஸ். அப்புறம் அதில் வீல் ஒன்று வரும், சரிங்களா? ரெண்டாவது கீழே காலில் பெடல் பண்ணுவீங்களா, அதுக்கு பேர் ட்ரெடில், பெடலில் ட்ரெடல். அதையுமே அந்த வீலை இணைக்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருப்பான், அது பேர் பிட்மெண்ட் ராடு, ஆச்சுங்களா? பிட்மெண்ட் ராடு. அப்புறம்
அந்த வீலை வந்து அந்த அந்த பிட்மெண்ட் ராடு இணைக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு பேரிங் கொடுத்துருப்பான். அதுக்கு பேர் கிராங்க் செட்டு, CRANG, கிராங்க் செட்டு. இந்த கிராங்க் செட்டு இத்தனையுமே இணைச்சு ஓடுறது தான் இது. அப்புறம் பெரிய மிஷினில்